Why church needs a Bible study? ஏன் திருச்சபைக்கு வேத பாட வகுப்பு அவசியம்? அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்தை நம்ம தியானிச்சோம்னா அதுல நன்றாக விளங்கி கொள்ள முடியும். அந்த காலகட்டத்துல வேத வசனம் வளர்ந்து பெருகிட்டான். அப்போ எழுப்புதலின் ஒரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா வசன எழுப்புதல். இன்றைய திருச்சபைகள்ல ஏன் வேத பாட வகுப்பு அவசியம் அப்படின்றது குறித்து ஒரு 2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா a church that meditates excel in nobleness. வேதத்தை தியானிக்கும் திருச்சபை நற்குணத்தில் சிறந்திருக்கும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, பெரோயா பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வசனத்தை வாஞ்சிக்கிற திருச்சபை கண்டிப்பா குணத்துல சிறந்திருக்கும். இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவ பிரதிபலிக்க முடியாததற்கு காரணம் என்னன்னா, வேதம் நமக்குள்ள இல்லாததுனாலதான். வேத வசனம் நமக்குள்ள இருக்கும் போது நிச்சயமாக கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியும். அப்போ ஒரு திருச்சபைக்கு ஏன் வேத பாட வகுப்பு அவசியம் அப்படின்னா, நம்ம நற்குணசாலிகளாக விளங்குவதற்கும் கிறிஸ்துவை பிரதிபலிப்பதற்கும். 2வது பாத்தீங்கன்னா, a church with oneness in listening the word of God create wonders. ஒரு மனமாய் வேதத்தை கவனிக்கும் திருச்சபை அற்புதங்களை அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6-8. சமாரியா பட்டணத்துல பிலிப்பு வசனத்தை போதிக்கிறான். அங்க எல்லாரும் ஒரு மனதோடு கேட்கிறாங்க. அங்க அற்புதங்கள் நிகழ்ந்தது, அசுத்த ஆவிகள் விலகியது. அந்த பட்டணம் முழுவதுமாக சந்தோஷத்தோட அங்க நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்ப சபையில ஒரு மனதோடு நம்ம வேதத்தை கேட்கும் போது, தியானிக்கும் போது சமுதாயத்துல கூட மாற்றம் உண்டாகும். இன்றைக்கு நம்ம திருச்சபை ஒரு மனதோடு வசனத்தை கவனிக்கிறோமா அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். திருச்சபைகள்ல இது போன்ற வேத தியானங்களோ வேத பாட வகுப்புகள் நடைபெற்றா நிச்சயம் அதை மிஸ் பண்ணிடாதீங்க.